It's story time. புதையல் இருந்த ஒரு குகைக்குள்ள மாட்டிக்கிட்ட ஒரு போர் வீரனுக்கு என்ன நடந்துச்சுன்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. காக்கேய நாட்டில் இருந்த வலிவலம்ங்கிற கிராமத்தில் தேவராஜன்னு ஒரு போர் வீரன் இருந்தார். 5 வருஷம் முன்னாடி காக்கேய நாட்டுக்கும் ஒரு எதிரி நாட்டுக்கும் நடந்த சண்டையில் அவர் கலந்துக்கிட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்தினார். அந்த போரில் காக்கேய நாடு ஜெயிச்சாலும் போரில் கலந்துக்கிட்ட தேவராஜனுக்கு கண்ணில் ஒரு காயம் ஏற்பட்டு இடது கண்ணோட பார்வை பறி போயிடுச்சு. அதனால் அவர் ஒரு போர் வீரனா தன்னோட பணியை தொடர முடியாமல் போயிடுச்சு. தலைநகரத்திலேருந்து தன்னோட வலிவலம் கிராமத்துக்கே திரும்ப வந்த தேவராஜன் அங்கே இருந்த ஒரு தோட்டத்தை பராமரிக்கிற வேலையை எடுத்துக்கிட்டாரு. இந்த 5 வருஷத்துல போதிய அளவுக்கு வருமானம் இல்லாம அவரு ரொம்பவே கஷ்டப்பட ஆரம்பிச்சாரு. தேவராஜனுக்கு திருமண வயதுல 3 பெண்கள் இருந்தாங்க. இந்த 3 பெண்களுக்கும் எப்படி திருமணம் செஞ்சு வைக்க போறோன்னு தெரியாம அவருக்கும் அவரோட மனைவிக்கும் ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஒரு நாள் அவரோட மனைவி அவர்கிட்ட, நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிற தோட்ட வேலைய 10 நாளைக்கு நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்பி தலைநகரத்துக்கு போய் ராஜா கிட்ட நம்ம நிலைமையை எடுத்து சொல்லி 3 பெண்களோட திருமணத்துக்கும் ஏதாவது பண உதவி வாங்கிக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. தேவராஜனும் தன்னோட கிராமத்திலேருந்து கிளம்பி ஒரு பெரிய காட்டை கடந்து தலைநகரத்துக்கு வந்து சேர்ந்தாரு. ராஜா சூரியவர்மன் கிட்ட தன்னோட நிலைமையை எடுத்து சொல்லி ஏதாவது பண உதவி செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாரு. ராஜா அவர்கிட்ட 3 மாசம் முன்னாடி நம்ம நாட்டோட வடக்கு பகுதியில் வந்த ஒரு பெரிய வெள்ளத்துல 200க்கும் மேற்பட்ட கிராமங்கள் மூழ்கி போய் ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு. அங்க இருக்கிற மக்களோட பொருளாதாரத்தை மீட்டு எடுக்கிற வரைக்கும் வேற எந்த அனாவசிய செலவும் செய்யக்கூடாதுன்னு நான் தான் உத்தரவு போட்டிருக்கேன். நான் போட்ட உத்தரவை என்னாலேயே மீற முடியாது. அந்த 200 கிராமங்களையும் மீட்டெடுக்கிறதுக்கான பணமே அரசாங்கத்துக்கிட்ட இல்லை. அதனால உங்களுக்கு உதவி செய்ய முடியாம போனதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னாரு. தேவராஜனும் அவர்கிட்ட, சரி பரவாயில்ல ராஜா, என் ஒருத்தனோட பிரச்சனையை விட நாட்டோட பிரச்சனை தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் வாங்காம அங்கேருந்து கிளம்பினாரு. பொழுது இருட்டுறதுக்குள்ள எப்படியாவது காட்டை கடந்துட்டா பாதி ராத்திரிக்குள்ள தன்னோட கிராமத்துக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அவரு வேகமா நடக்க ஆரம்பிச்சாரு. ஆனா காட்டுல வழி தவறி பொழுது இருட்டுற நேரம் அவரு நடு காட்டுல மாட்டிக்கிட்டாரு. தூரத்துல ஒரு பாழடைஞ்ச குகையை பார்த்ததும் இன்னைக்கு ராத்திரி இங்க தங்கிட்டு விடியற் காலையில எழுந்திருச்சு பயணத்தை தொடரலாம் அப்படிங்கிற எண்ணத்துல அந்த குகைக்குள்ள அவரு போனாரு. குகைக்குள்ள ஏற்கனவே இருந்த 2 நரியும் ஒரு காட்டுப்பூனையும் தேவராஜனை பார்த்து பயந்து குகையை விட்டு வெளியே ஓடிச்சு. குகைக்குள்ள ஏராளமான வௌவால்கள் தலைகீழ தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த குகையோட ஒரு ஓரத்துல ஒரு முழு எலும்புக்கூடு வேற கிடந்துச்சு. இதையெல்லாம் பார்த்த உடனே இந்த குகையில தங்கறது அவ்வளவு பாதுகாப்பா இருக்காது அப்படின்னு முடிவு பண்ணி தேவராஜன் அந்த குகையை விட்டு கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணாரு. ஆனா அவரை போக விடாம குகையோட வாசலை மறைச்சுக்கிற மாதிரி ஒரு பெரிய வேதாளம் அங்க வந்து நின்னுச்சு. அந்த வேதாளத்தை பார்த்ததுமே இன்னைக்கு தன்னோட கதை முடிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி தேவராஜன் நினைச்சாரு. ஆனா அவர் எதிர்பார்க்காத மாதிரி அந்த வேதாளம் அவர்கிட்ட, என்னால உனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிச்சு. இப்ப தேவராஜன் கொஞ்சம் தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு, நானே ஒரு போர் வீரன் தான், என்னாலையும் உனக்கு எந்த ஆபத்தும் வராது, வழிய விடு, நான் இந்த குகையை விட்டே போயிடுறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வேதாளம் அவர்கிட்ட, நீ நினைச்சாலும் உன்னால எனக்கு எந்த ஆபத்தையும் ஏற்படுத்த முடியாது, ஆனா நீ மனசு வச்சா எனக்கு ஒரு நல்லதை செய்ய முடியும், என்னாலையும் உனக்கு நல்லது செய்ய முடியும், உனக்கு பண தேவை இருக்கா அப்படின்னு கேட்டுச்சு. தேவராஜன் இப்ப வேதாளத்துக்கிட்ட, ஆமா, என்னோட 3 பெண்களோட திருமணத்தை முடிக்கிறதுக்கு எனக்கு 30 தங்க காசுகள் வேணும் அப்படின்னு சொன்னாரு. இப்ப வேதாளம் அவர்கிட்ட,
30 தங்க காசு இல்ல, 30 லட்சம் தங்க காசுகள் இருக்கிற ஒரு மிகப்பெரிய புதையலை நான் உனக்கு தரேன். உன்ன மாதிரியே காட்டை கடந்து போற ஒரு பயணியாத்தான் நானும் இந்த குகைக்கு வந்தேன். 50 வருஷம் முன்னாடி இந்த பகுதியில் இருந்த ஒரு கொள்ளை கூட்ட தலைவனோட குகை தான் இது. 100 பேர் கொண்ட ஒரு கொள்ளை கூட்டத்தை வச்சுக்கிட்டு இந்த காட்டு வழியா வர்ற வியாபாரிகள் கிட்டையும் காட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்துல இருக்கிறவங்க கிட்டையும் அவங்க கொள்ளையடிச்சதை பூரா தங்க காசுகளா மாத்தி இந்த குகையில புதைச்சு வச்சாங்க. இந்த புதையலை அவங்க பங்கு போட்டு பிரிச்சுக்கிறதுக்கு முன்னாடி அரசாங்க போர் வீரர்களுக்கும் அவங்களுக்கும் நடந்த ஒரு சண்டையில 100 கொள்ளைக்காரர்களும் இறந்து போயிட்டாங்க. படுகாயமடைஞ்ச கொள்ளை கூட்ட தலைவன் மட்டும் கொஞ்ச நாளைக்கு இந்த குகையில தங்கி இருந்தாரு. குகையை விட்டோ காட்டை விட்டோ வெளியே போனா அரசாங்க வீரர்கள் கிட்ட மாட்டிக்கிற மாதிரி ஆயிடும்னு நினைச்சு அவரு இந்த குகையை விட்டு வெளியே வரவே இல்லை. ஆனா எதிர்பாராத விதமா ஒரு நாள் இந்த குகைக்கு வந்த ஒரு புலி கிட்ட மாட்டிக்கிட்டு அவரு இறந்து போயிட்டாரு. இறந்து போனதுக்கு அப்புறமும் அவரு ஒரு வேதாளமா மாறி அந்த புதையலை பாதுகாத்துக்கிட்டு இருந்தாரு. நான் இங்க வந்தப்போ அவரோட எலும்புகள் எல்லாம் இந்த குகை முழுக்க சிதறி கிடந்துச்சு. வேதாளமா இருந்த அவரோட எலும்புகளை எல்லாத்தையும் திரட்டி கங்கை நதியில போட சொல்லி என்கிட்ட கேட்டாரு. நான் செய்யற அந்த உதவிக்காக இந்த முழு புதையலையும் எனக்கு கொடுக்க அவரு சம்மதிச்சாரு. நானும் அவரு சொன்ன மாதிரி அவரோட எலும்புகளை எல்லாத்தையும் திரட்டி எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில போட்டுட்டு மறுபடியும் இந்த காட்டுக்கே வந்தேன். வேதாளமா இருந்த அவருக்கு இப்ப விடுதலை கிடைச்சிருந்துச்சு. அவரு சொன்ன மாதிரியே முழு புதையலையும் அவர் என்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. அவ்வளவு பெரிய புதையலை வச்சுக்கிட்டு என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல. அதுலேருந்து 2 பொற்காசுகளை மட்டும் எடுத்து இந்த குகைக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு புதையலை நான் பாதுகாத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அந்த புதையலை என்னால அனுபவிக்க முடியல. எனக்கு வயசாகி ஒரு நாள் இந்த குகைக்குள்ளேயே நான் இறந்து போயிட்டேன். குகைக்குள்ள நீ பார்த்த எலும்புக்கூடு என்னோடது தான். என்னோட எலும்புக்கூட எடுத்துக்கிட்டு போய் கங்கை நதியில போட்டுட்டு வந்தா இந்த மொத்த புதையலையும் நான் உனக்கே கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த புதையல் எங்க இருக்கு அப்படின்னு தேவராஜன் கேட்டப்போ, நீ எலும்புக்கூட கொண்டு போய் கங்கை நதியில போட்டுட்டு வா, அப்புறம் நான் உனக்கு புதையலை காட்டுறேன் அப்படின்னு அந்த வேதாளம் சொல்லிச்சு. தேவராஜனும் அந்த எலும்புக்கூட ஒரு மூட்டைக்குள்ள அடைச்சி எடுத்துக்கிட்டு கங்கை நதி இருக்கிற இடத்துக்கு கிளம்பினாரு. வேதாளம் சொன்ன மாதிரியே எல்லா எலும்புகளையும் கங்கை நதியில சேர்த்ததுக்கு அப்புறம் அவரு திரும்பவும் காட்டுக்கு வர்ற வழியில வலிவளத்துல இருக்கிற தன்னோட வீட்டுக்கு வந்தாரு. நடந்ததை எல்லாத்தையும் அவரு தன்னோட மனைவி கிட்ட சொன்னாரு. எல்லாத்தையும் கேட்டுக்கிட்ட அவரோட மனைவி தேவராஜனுக்கு சில அறிவுரைகளை சொன்னாங்க. மறுபடியும் தேவராஜன் வேதாளத்தை தேடி காட்டுக்கு கிளம்பினாரு. அவரோட வருகைக்காகவே வேதாளம் குகையில காத்துக்கிட்டு இருந்துச்சு. கங்கையில கொண்டு போய் என்னோட எலும்பு கூட்ட சேர்த்ததுக்கு ரொம்ப நன்றி. உனக்காகத்தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட இந்த புதையலை ஒப்படைச்சிட்டு நான் கிளம்புற நேரம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிச்சு. குகைக்குள்ள என்னோட எலும்புக்கூடு கிடந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற இந்த பாறையை உருட்டினா இதுக்கு அடியில ஒரு சுரங்க வழி இருக்கும். அது வழியா போனா புதையல் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். நான் பாறையை உருட்டி அந்த புதையலை உனக்கு காட்டுறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுச்சு. தேவராஜன் வேதாளத்துக்கிட்ட நீ சொன்னதே போதும், நான் அப்புறமா வந்து புதையலை எடுத்துக்கிறேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு குகையிலேந்து கிளம்பி நேர தலைநகரத்துக்கு போய் ராஜா சூரியவர்மனை சந்திச்சாரு. அவரு ராஜா கிட்ட வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட 200 கிராமங்களையும் பொருளாதாரத்துல மீட்டெடுக்கிறதுக்கு உங்களுக்கு மொத்தமா எவ்வளவு பணம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டாரு. 1 மாசம் முன்னாடி தான் இவர் வந்து 3 பெண்களோட திருமணத்துக்கு ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்டாரு. இப்ப வந்து இவர் இப்படி கேட்கிறாருன்னா அதுல ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுகிட்ட ராஜா, எனக்கு 10 லட்சம் பொற்காசுகள் இருந்தா 200 கிராமத்தையும் பொருளாதாரத்துல மீட்டெடுத்துடுவேன் அப்படின்னு சொன்னாரு. இப்ப தேவராஜன் அவர்கிட்ட நீங்க என் கூட வந்தா நான் உங்களுக்கு 30 லட்சம் பொற்காசுகளை அன்பளிப்பா தரேன் அப்படின்னு சொன்னாரு. தேவராஜன் சொன்னதை ராஜாவால நம்ப முடியல. ஆனாலும் ராஜா ஒரு முயற்சி செஞ்சு பார்க்கலாமேன்னு தன்னோட படை வீரர்களையும் கூட்டிக்கிட்டு தேவராஜன் கூட காட்டுல இருந்த புதையல் குகைக்கு வந்தாரு. வேதாளம் சொன்ன மாதிரியே
அந்த குகைக்குள்ள 30 லட்சம் பொற்காசுகள் இருந்துச்சு. எல்லா பொற்காசுகளையும் பத்திரமா அரண்மனையோட கஜானாவுக்கு கொண்டு போனதுக்கு அப்புறமா ராஜா சூரியவர்மன் தேவராஜன் கிட்ட, உன்னோட முயற்சினால கிடைச்ச இந்த புதையல்ல நீயும் ஒரு பங்கு எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாரு. ஆனா தேவராஜன் அவர்கிட்ட, நான் உங்களுக்கு அன்பளிப்பா கொடுத்ததுலேருந்து நானே ஒரு பங்கை எப்படி எடுத்துக்க முடியும் அப்படின்னு கேட்டதும் ராஜா சூரியவர்மன் சொன்னாரு, எனக்கு ஒன்று புரியல. நீ நினைச்சிருந்தா இந்த மொத்தம் 30 லட்சம் பொற்காசுகளையும் நீயே எடுத்துக்கிட்டு இருக்க முடியும். அப்படி செய்யாம ஏன் அந்த பொற்காசுகளை நாட்டுக்காக கொடுத்த அப்படின்னு கேட்டாரு. தேவராஜன் இதுவரைக்கும் நடந்த எல்லாத்தையும் ராஜா கிட்ட சொன்னாரு. வேதாளத்தோட எலும்பு கூட கங்கை நதியில சேர்த்துட்டு நான் மறுபடியும் காட்டுக்கு போற வழியில என்னோட வீட்டுக்கு வந்தேன். அது வரைக்கும் இந்த புதையலை நாட்டுக்காக கொடுக்கற எண்ணம் எனக்கும் இல்ல. இதுவரைக்கும் நடந்ததை எல்லாத்தையும் என்னோட மனைவி கிட்ட சொன்னப்போ அவங்க சொன்ன சில அறிவுரைகள் தான் என்னோட மனசை மாத்திச்சு. சாதாரண மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய புதையல் கிடைக்கும்போது அதை செலவழிக்கவும் தெரியாம, என்னைக்காவது ஒரு நாள் நாம நினைச்ச மாதிரி வசதியா வாழ்வோம் அப்படிங்கிற எண்ணத்திலேயே அந்த புதையலை செலவழிக்காம அவங்க இறந்து போற வரைக்கும் புதையலை காப்பாத்திக்கிட்டு மட்டும் இருப்பாங்க. கொள்ளை கூட்ட தலைவனையும் அவனுக்கு பின்னாடி அந்த குகைக்கு வந்த பயணியையும் இதுக்கு உதாரணமா சொல்லலாம். அந்த புதையல் எப்படி சேர்ந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா, அந்த காட்டு வழியா வர்ற வியாபாரிகள் கிட்டையும் பக்கத்துல இருக்கிற கிராம மக்கள் கிட்டையும் கொள்ளையடிச்ச பணத்திலேருந்து தான் புதையல் சேர்ந்திருக்கு. நல்ல வழியில சேராத அந்த புதையல் மேல ஏதோ சாபம் இருக்கிறத என்னோட மனைவி புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த புதையலை உன்னோட கண்ணால பார்த்து சாகர வரைக்கும் குகைக்கு பக்கத்திலேயே புதையலுக்கு காவலா இருந்து செத்ததுக்கு அப்புறமும் உன்னோட எலும்பு கூட்டையே பார்த்துக்கிட்டு வேற ஒரு பயணி வர வரைக்கும் நீ வேதாளமா இருக்க போறியா அப்படின்னு அவங்க கேட்ட கேள்வி என் மனசை மாத்திடுச்சு. நல்ல வழியில சேராத இந்த புதையலை நல்ல வழியில செலவழிக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அந்த 200 கிராமங்களை பொருளாதாரத்தால மீட்டு எடுக்கிறதுக்காக செலவு பண்றது தான் அப்படின்னு எனக்கு அப்பவே புரிஞ்சிடுச்சு. நான் புதையலை என் கண்ணால கூட பார்க்காம நேரா உங்ககிட்ட வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜா சூரியவர்மனும் அவர்கிட்ட, நீங்க சொல்றது சரிதான், இந்த பணத்தை வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக மட்டும்தான் செலவு செய்யணும். ஆனா உங்களுக்கு நான் கொடுக்க போற பொற்காசுகள் இந்த புதையல்லேருந்து இல்ல, அரண்மனை கஜானாவிலேருந்து கொடுக்கறேன். இத உங்களோட நேர்மைக்கும் உங்க மனைவி கொடுத்த அறிவுரைக்கு பரிசாவும் வச்சுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு 50,000 பொற்காசுகளை அவரு தேவராஜனுக்கு கொடுத்தாரு. புதையல் குகையில இருந்த புதையலும் அதுக்கு அப்புறமா எந்த வேதாளத்தையும் புதுசா உருவாக்காம மக்களோட நலத்திட்ட பணிகளுக்காக பயன்பட்டுச்சு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.